வணக்கம். 2026 இந்த புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் வெளியிடுகின்ற காணொளிகளின் இது 27 வெள்ளிக்கிழமை வெளியிடுகின்ற காணொளி. இனிவரும் காலங்களில் அந்த வெள்ளிக்கிழமை வெளியிடுகின்ற காணொளிகளோடு சேர்த்து உங்களுக்கு காட்சிகள் எனது யூடியூப் சேனலில் நான் போடுகிற கண்ட காட்சிகளையும் என்னுடைய குரல் பதிவையும் உங்களுக்கு தருவது பயனுள்ளதாக இருக்கும். அதனை பார்வையிடுவதாகவும் இருக்கும், கருத்துக்களை விளங்கிக் கொள்வதாகவும் இருக்கும். அக்டோபர் 1 நான் இந்த வகுப்புகளை மிக மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையோடு கற்பிக்க துணிந்திருக்கிறேன். காரணம் என்னென்றால், இது ஒரு நிகழ்நிலை வகுப்பு, அதாவது சூம் வகுப்பு. நீங்கள் தூரத்தில் இருக்கிறீர்கள், நான் இவ்வளவு தூரத்தில் இருக்கின்றேன். அப்போ பிள்ளைகள் நேரடியாக கண்காணிப்பதற்கும் இப்படி தூர இருந்து கற்பிப்பதற்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றது. நேரடியாக கற்பிக்கின்ற போது பிள்ளையை கூடிய கர்ஷனை செலுத்தலாம். இது தூர இருந்து கற்பிக்கின்ற போது பிள்ளைக்கு பயனுடையதாக இருக்க வேண்டுமாயிருந்தால் பிள்ளை 190% அல்லது 99% வரையில் அக்கறையுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதில் ஒரு பயனும் இல்லை. அதாவது பெற்றாரின் நேரத்தை விரயம் செய்து, ஆசிரியரின் நேரத்தை விரயம் செய்து, பிள்ளையின் மன அழுத்தங்களை உண்டு பண்ணுறதாக அது போயிடும். ஆனபடியாக ஒரு சேவை செய்வதாக இருந்தால் எந்த ஒரு சேவையும் அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றதால் நான் இனி வருகாலங்களில், அதாவது நான் கற்பிக்கின்றதை விளங்கி புரிந்து திரும்ப எனக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளை மாத்திரம்தான் இனிமேல் இவ்வகையிலே வகுப்புகளை இணைப்பது சிறப்பானது என்பது என்னுடைய கருத்து. இதுக்காக மற்றவர்களை மட்டம் தட்டுவதாக இல்லை. அவர்கள் தாங்காக சுயமாக நேரடியான வகுப்புகளில் போய் அவர்கள் தங்கள் திறமைகளை காட்ட முடியும். அவர்கள் தங்களோட திறமை நிச்சயமாக வளர்ச்சி அடையும். அப்போ இனி 1 இருந்து என்னுடைய அக்டோபர் 1 இந்த மாணவர்களில் ஓரளவு நான் கற்பிக்கின்றதை கேட்டு புரிந்து விளக்கம் தரக்கூடிய பிள்ளைகளை மாத்திரம்தான் கற்பிக்க உள்ளேன் என்பதை அறியத்தர விரும்புகின்றேன். மற்றது, அதாவது இதுவரையிலே என்னுடைய கற்கிற மாணவர்களில் இப்போ முதல் கட்டமாக அவர்களில் கொஞ்சம் மாணவர்களை தெரிவு செய்த பிறகு வெளி மாணவர்களுக்கும் நிச்சயமாக சந்தர்ப்பம் வழங்குவேன். அவர்களும் அதில் பங்கு பற்றி பயன்பெறலாம். அதாவது இந்த கற்பித்தல் சிறப்பாக இருக்க வேண்டுமாயிருந்தால் நிச்சயமாக பெற்றோரும் மிகுந்த ஒத்துழைப்பு தர வேண்டும். பெற்றோர் கவனிக்கிற பிள்ளைதான் சிறந்த பெறுபேறு எடுப்பது நிச்சயமான உண்மை என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நான் மீண்டும் உங்களுக்கு ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமையும் பிள்ளைகளின் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காகவும் சில வார்த்தைகளை கதைத்து கொண்டே இருப்பேன். நீங்கள் பாருங்கள். என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடித்து கொண்டால் என்னுடைய யூடியூப் சேனலில் இவற்றை போல பல காணொலிகளை நான் வெளியிடுவேன். பாருங்கள் என கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகின்றேன். நன்று. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.